அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, காற்று மாசு அதிகமுள்ள நகரங்கள் மேகாலாவின் பிரினிஹாட் முதலிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு அடிப்படையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐக்யூ ஏர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாகிருக்கு. இந்த ஐக்யூ ஏர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் வெளியிடுறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்தியாவோட மொத்த தரவரிசை அப்படிங்கிறது போன வருஷம் பார்த்தோன்னா 3வது இடத்துல இருந்திருப்போம். இந்த வருஷம் 5வது இடத்துக்கு வந்திருக்கும். இந்த தரவரிசையில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு சாட் அப்படிங்கிற நாடு இருக்கிறதுலே மிகவும் மோசமான ஒரு நகரமாக இருக்குது. அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா சாட் அப்படிங்கிற நாடு. அந்த வகையில் பார்க்குறப்ப நம்ம போன வருஷத்தோட ரேங்கிங்லேருந்து இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நம்மளோட ஏர் பொல்யூஷன் லெவல்ஸை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது பொருள். சரியா? இந்த ரேங்கிங்கோட பொருள் அதுதான். இருந்தாலும் இந்தியாவோட வேர்ல்டோட மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இந்தியாவில் தான் இருக்குது. பிரினிஹாட் அப்படிங்கிற இந்த சிட்டி எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த தலைநகரங்கள் வச்சு சொல்லுவாங்க. ஓகே, நமக்கு மோசமான தலைநகரம், அதாவது மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து நமக்கு நியூ டெல்லி வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா? மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் சிட்டி அப்படின்னா நமக்கு நியூ டெல்லி. சரிங்களா? வேர்ல்டு லெவலில். ஸோ இந்தியா ரிலேட்டடாக இந்த டேட்டாவை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு, பெண்களின் ஊதியமில்லா உழைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தினசரி வேலை சுமைக்கு இடையே ஓய்வு, ஊடகங்கள், விளையாட்டு போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களில் ஆண்களை விட பெண்கள் 21 நிமிடங்கள் குறைவாக செலவிடுவதாக, பல நேரம் இந்த இடைவேளை கூடுதலாக இருப்பதாகவும் இந்தியாவின் தேசிய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்டிருக்கும் நேர பயன்பாட்டு கணக்கெடுப்பு அறிக்கை தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது ஆண்களை விட பெண்கள் பார்த்தோம்னா இந்த லேசர் ஆக்டிவிட்டீஸில் வந்து ரொம்ப கம்மியான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்களை விட பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த அன்பெய்டு கேர் ஒர்க் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அன்பெய்டு கேர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெண்கள் வந்து 289 நிமிடங்களை வந்து செலவிடுறாங்க. ஆனால் ஆண்கள் பார்த்தோம்னா 88 நிமிடங்கள் மட்டும்தான் செலவிடுறாங்க. அப்படிங்கிறக்கப்ப ஆண்கள் வந்து அதிகமான நேரங்கள் செல்ஃபோன்களில் செலவிடுறாங்க. ஓகேங்களா? பெண்கள் பார்த்தோம்னா கிச்சனில் வந்து அந்த நேரங்களை செலவிடுறாங்க. அப்போ ஆண்கள் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்இக்வாலிட்டியை இந்த இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. டைம் யூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெண்கள் அதிக நேரம் வேலை செஞ்சே டைம் போகுது. ஆனால் ஆண்கள் பார்த்தோம்னா நிறைய நேரம் சும்மா இருந்தே டைம் போகுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு நாளைக்கு 289 நிமிடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்தை பெண்கள் வீட்டு வேலைகளுக்காக காலையிலையும் சாயந்தரமும் வந்து, காலையில் அவசர அவசரமாக கிளம்பி போகிற சாயந்தரமும் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் இது ஆண்களை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தோம்னா அவங்க அரௌண்ட் 88 மினிட்ஸ் தான் ஸ்பெண்டே பண்ணுறாங்க. ஆண்களை விட பெண்கள் ஒரு 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் அதிகமாகவே வந்து செலவிடுறாங்க. சரிங்களா? அடுத்தது, இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது நமக்கு வீடுகள்லையுமே பிரதிபலிக்குது. அது ஒர்க் பிளேஸ்லையுமே வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது. சரிங்களா? ஏன்னா ஒர்க் பிளேஸில் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெண்களுக்கான அந்த தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் அப்படிங்கிறது 22% இருந்துச்சு முன்னாடி 2017-18. இப்போ பார்த்தீங்கன்னா 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த வளர்ச்சியானது பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் சுய தொழிலில் அதிகமாக ஈடுபடுவதனால தான் இந்த ஒரு முடிவுகள் வெளியாகிருக்கு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது உயர்ந்துட்டே வருது. ஓகேங்களா? பெண்களுடைய பங்களிப்பு எங்கே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லேபர் ஃபோர்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது. 22% 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதன் மூலிமா நமக்கு அதிகமான பெண்கள் வேலைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு அவங்க வேலையும் செய்கிறாங்க, வீட்லேயும் அந்த அன்பெய்ட் கேர் ஒர்க் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கிறது நமக்கு ஒரு சொசைட்டியில் ப்ரிவேலாக இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி வந்து ரொம்ப வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் பேசிக்காக சொல்ல வராங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஊதிய பாகுபாடு அப்படிங்கிறதுமே இருக்க தான் செய்யுது. ஒரு நாளைக்கு தோராயமாக அட்லீஸ்ட் ஒரு $1.9 சம்பாதிச்சாதான் அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு
ஒரு 165 ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கக்கூடியவங்களை வேலை செய்யும் ஏழைகள் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ஆண் பெண்ணுக்கு மத்தியில இந்த மாதிரியான ஊதிய வேறுபாடுகளும் இருக்கதான் செய்யுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது 56லிருந்து 64% உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? ஏழை பெண்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது, வேலை செய்வதில் ஏழை பெண்களின் பங்களிப்பு இது ஆண்களோட எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது மன அழுத்தம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வேலைக்கு போகிற இடத்துலையும் வேலை செய்யணும், வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மென்டலி வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும். ஆண் பெண் அந்த வேற்றுமைகளை வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும், ஷேர்டு ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். சரிங்களா? அதை தான் இந்த இடத்துல நமக்கு வலியுறுத்த வராங்க. டைம் யூஸ் சர்வே அதை தான் நமக்கு சொல்ல வருது. டைம் யூஸ் சர்வே படி பார்க்குறப்ப அதிகமான பெண்கள் வேலைக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? தொழிலாளர் சந்தைக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலுமே அந்த டைம் யூஸ் சர்வேல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வீட்டு வேலைகள்ல ஆண்கள் சரியான நேரத்தை வந்து செலவிடுவதில்லை அப்படிங்கிறது தான். அப்ப அந்த ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை கட்டாயம் நம்ம வலியுறுத்தி ஆகணும். அதுக்கு தான் இந்த ஆர்டிகல் நமக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம அகாடமியோட லீடர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் குரூப் 1க்கான லீடர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஆஃப்லைன்ல மார்ச் 12 ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நமக்கு மார்ச் 16 வந்து கமெண்ட்ஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 37 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் 6 ஹோம் டெஸ்ட்டும் இன்க்ளூடட், எஸ்சிஆர்டி பேஸ்டு ஹோம் டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பாலிசி நோட்ஸ் வந்து கவர் ஆயிரும். அதுக்கான கிளாஸஸ் வந்து தனியாக உங்களுக்கு ஆன்லைனில் அப்லோட் ஆயிரும். சரிங்களா? ஸோ லீடர்ஸ் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அகாடமி பிரான்ச்சஸ்க்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மன்னார் கடலில் இன்னொரு பேரிடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மன்னார் வளைகுடா அந்த பகுதியில் பார்த்தோம்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வந்து ஹைட்ரோ கார்பனுக்கான ஏலம் விடக்கூடிய பட்டியலில் இந்த மன்னார் வளைகுடாவை சேர்த்திருக்காங்க. மன்னார் வளைகுடா அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு 1989 ஒரு உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 129 மீனவ கிராமங்களுடைய வாழ்வாதாரமாக இந்த மன்னார் வளைகுடா தான் இருக்கு. 500 வகையான மீன் இனங்கள், 103 வகையான பவளத்திட்டுகள், 100 வகையான முத்தோழிகள் எக்கினோடர்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. மொலஸ்கஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மீன் வளம் அப்படிங்கிறதுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 21 தீவுகள் இருக்கு, பவளத்திட்டுகள் இருக்கு, நமக்கு கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நமக்கு இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ நமக்கு பார்த்தோம்னா அதனுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா கோடியக்கரையிலிருந்து தனுஷ்கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே நமக்கு அதிகமான அலையாத்தி காடுகளுமே இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த இடத்துல இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அலையாத்தி காடுகள் இருக்குது, டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மன்னார் வளைகுடா சுற்றி இருக்க தான் செய்யுது. இதை தாண்டி இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரோ கார்பனும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் ஹைட்ரோ கார்பன் இருக்குது அப்படின்னா அந்த ஹைட்ரோ கார்பனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை எடுத்து அதை அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடாலஜிஸ்னால நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெடி அதிர்வுகளை தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஆழ்கடல் தரையில் வந்து நமக்கு எண்ணெய் வளங்களை இருப்பதற்காக எண்ணெய் வளங்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷெல் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பம். அதிர்வொலிகளை அடிப்படையாக வச்சு தான் இந்த தொழில்நுட்பம் வந்து இயங்க செய்யுது. ஸோ இன்கேஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு டைனமைட் பயன்படுத்தி தான் அந்த ரிசோர்ஸஸை வந்து எக்ஸ்கவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த தொடர்ச்சியான இந்த அதிர்வுகளை வந்து கடல் உயிரினங்கள் வந்து தாங்கி கொள்ள முடியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேஷன் அப்படிங்கிறது, ஃபிஷ் பாப்புலேஷனோட மைக்ரேஷன் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த லோக்கல் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகி அந்த லோக்கல் எக்கோசிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், லோக்கல் ஃபுட் செயின் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா பாதிப்படைஞ்சிடும். இது மட்டும் இல்லாமல் லீக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஆயில் ரிசோர்சஸ், அந்த ஹைட்ரோ கார்பனை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுனால ஏற்படக்கூடிய பொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரியான காரணங்கள்னால என்ன ஆகுது, நமக்கு இப்போ அவ்வளோ பயோடைவர்சிட்டி இருக்கு. நம்ம பார்த்தோம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இவ்வளோ பயோடைவர்ஸான ஒரு பிளேஸ். இன்கேஸ் நமக்கு இந்த ஹைட்ரோ கார்பன்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பயோடைவர்சிட்டி கண்டிப்பாக ஒரு லாங் டேர்மில் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான 2 ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். நன்றி.